ஒரு வீட்டில் அப்பாவும் மகனும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகன் அப்பாவோட ஒரு கேள்வி கேட்குறான். ஏப்பா, கோவம்னா என்ன, கொலவெறினா என்ன, இது ரெண்டுக்கு வித்தியாசம் எனக்கு தெரியும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அப்படியே அப்பா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, டே மகனே, நான் உனக்கு இதை ஒரு வாயில் சொல்கிறத விட ஒரு ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு காட்டுற வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு லேண்ட்லைன் ஃபோனில் என்ன பண்ணுறாரு, லேண்ட்லைன் மூலிமா அவருக்கு தோன்ற ஒரு நம்பருக்கு டயல் பண்ணுறாரு. டயல் பண்ணி பேசுகிறாரு. அது ரிங் ஆகுது. அந்த மறுமுனையில் ரிங் ஆகுது. ரிங் ஆனதுக்கப்புறம் ஸ்பீக்கரை ஆன் பண்ணுறாரு. அப்புறம் பையனை கேட்க வைக்கிறாரு. இவர் பேசுகிறாரு. ஹலோ, பேங்க் மேனேஜர் இருக்கிறாரா, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அது மறுமுனையில் அந்த நபர் பொறுமையாக பதில் சொல்கிறாரு. யார், எதுக்காவில் ஃபோன் எடுத்துவார். சார், நீங்கள் தப்பான நம்பரை கூப்பிட்ருக்குறீங்க, இங்கே பேங்க் மேனேஜர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஃபோன் கட் ஆனதும் பையன் அவங்க அப்பாட்ட கேட்குறேன். ஏப்பா, இதான் கோவமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லடா மகனே, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொன்னவர் மறுபடியும் அதே நம்பருக்கு ரீடயல் பண்ணுறாரு. திருப்பி கூப்பிட்றாரு. ஸ்பீக்கர் போனால் அப்போது மறுபடியும் அவர் ஆன் செஞ்சுட்டு, ஹலோ, பேங்க் மேனேஜர் இருக்காரா, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொல்கிறாரு. மறுமுனையில் இப்போது கொஞ்சம் லைட்டாக கோவமாட்டம் பேசுகிறாரு. சார், நான் தான் முதலே சொன்னேன், இந்த நம்பரில் பேங்க் மேனேஜர் யாரும் இல்லை, நீங்கள் நம்பர் கொஞ்சம் சரி பார்த்து அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிவிட்டு அவர் வச்சுட்டார். ஃபோன் கட் ஆனது பையன் அவங்க அப்பாக்கிட்ட கேட்குறேன். ஏப்பா, இதான் கோவமா அப்படின்னு கேட்குறேன். இல்லடா மகனே, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொன்னவர் மறுபடியும் அதே நம்பரை ரீடயல் பண்ணுறாரு. ஹலோ, பேங்க் மேனேஜர் இருக்காரா, அவரோட கொஞ்சம் பேசணும் சார் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு. இப்போ ஆப்போசிட்டில் இருந்தவர் கொஞ்சம் லைட்டாக கோவம் அதிகமாகுது. ஏங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, எத்தனை தடவை இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, தயவு செஞ்சு நீங்கள் டயல் பண்ணுற நம்பர் சரியான பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது டக்குன்னு அந்த ஃபோன் வச்சுறாங்க. அப்போ மகன் கேட்குறேன். மகனே, இப்போ தானே நீ உண்மையான கோவம்னா என்னென்னு பார்க்க போகிற, இப்போ கூட இது கோவம் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே வார் அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் அதே நம்பருக்கு ரீடயல் போடுறாரு. யார், அவங்க அப்பா. மறுபடியும் கேட்குறாரு. ஹலோ, பேங்க் மேனேஜர் இருக்காரா, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணுமே, கொஞ்சம் மாறி போச்சுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு. அப்போ மறுமுனையில் பேசுகிற ரொம்ப சரியான கடுப்பாயிட்டார். அப்படி கத்துறாரு. டேய், அறிவு கெட்டவனே, நீ எல்லாம் எதையிடாதீங்கிற, உனக்கு வேறு வேலையே இல்லையாடா, கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு, இன்னொரு தடவை ஃபோனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ எங்கே இருந்தாலும் தேடி அடி வெளுத்து விட்டுருண்டா அப்படின்னு சொல்லி போட்டு திட்டிட்டு வைடா ஃபோனை அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு. ஃபோனை அவர் வச்சுட்டாரு. மகன் அப்பா கிட்ட அப்போ தான் கேட்குறேன். அப்பா, கோவம்னா என்னென்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ கொலவெறினா என்னப்பா அப்படின்னு சொல்லி போட்டு மகன் அப்பாட்ட கேட்குறான். இப்போ தெரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் அதே நம்பருக்கு ரீடயல் பண்ணுறாரு. யார், அவங்க அப்பா. ஸ்பீக்கர் ஃபோனை ஆன் செஞ்சுட்டு ரிங் போயிட்டு இருக்குது. மறுமணியில் ஃபோனை எடுத்ததையும் லேசாக குரலை மாற்றி பேசுகிறாரு. யார், இவங்க அப்பா. ஹலோ, நான் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன், உங்கள் நம்பரில் எனக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.